अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महताह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाः भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्सद्विरतवक्त्राद्याः पारिषद्याः परःशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये व्यासं वसिष्ठरत्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतादं तपोनिधिम्. காஞ்சி மகாத்மியம் அப்படின்ற இந்த தலைப்பில் நாரத பகவான் அம்பரீஷருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய இந்த காஞ்சி க்ஷேத்திரத்தினுடைய வைபவத்தை நாம் அனுபவித்து கொண்டு வர்றோம். ஒரு ஸ்லோகம் விடாமல் அடைவே எல்லா ஸ்லோகங்களோடையே இந்த விஷயத்தை அனுபவிச்சுட்டு வரோம். அதுதான் ஒரு அற்புதமான விஷயம். சுவாமி பெருமாள் நமக்கு அனுகிரகிச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கடந்த உபன்யாசத்தில் நம்ம பார்த்த ஒரு விஷயமானது எம்பெருமான் தீப பிரகாசனாகவும் அஷ்டபுஜனாகவும் தான் அவதரித்தான். அது மேலே இந்த ராட்சசர்களுக்கு இந்த எம்பெருமான் இருக்கிறச்சே, விஷ்ணு இருக்கிறச்சே நம்ம எப்படி வெல்றதுன்னு தெரியாது. ஆனபடியால் இந்த மாதிரி சண்டை போட்டெல்லாம் நம்ம வெல்றதுன்றது இப்போ நம்ம யோசனை பண்ண முடியாது. வேறு ஏதான ஒரு யுக்தி பண்ணி தான் வெல்லணும் அப்படின்னு தாங்கள் யோசனை பண்ணினவர்கள் ஒரு பேதத்தை உண்டாக்கணும் அப்படின்றபடியாலே சரஸ்வதி தேவியை ஏவி இந்த தேவதைகள் எல்லாம் கொன்னுடணும் அப்படின்னு தங்களுடைய மனசில் எண்ணினவர்களான இந்த ராட்சசர்கள் பிராமண ரூபத்தில் போய் அந்த சரஸ்வதி நதியிடத்தில் போய் தாங்கள் பிரார்த்திக்கிறான். அதாவது கொஞ்சம் கதையெல்லாம் கட்டி பிரார்த்திக்கிறான். நாங்கள் உங்களுடைய பக்தர்கள், உன்னை தேடி ரொம்ப நாளாக உன்னை காணோம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் தேடிண்டே போனோம். அந்த மாதிரி தேடின்னு போகிற இடத்துல எதிர்ச்சையாக சத்யவிரத க்ஷேத்திரத்துக்கு போகிறச்ச அங்கே பிரம்மா யாகம் பண்ணிருந்தார். எங்களையும் கூப்பிட்டார். நாங்கள் எல்லாம் உள்ளே போய் எல்லா தேவதைகளெல்லாம் வந்திருக்கா, ரிஷிகளெல்லாம் வந்திருக்கா, பெரியவாளெல்லாம் வந்திருக்கான்னா நமக்கு ஒரு நப்பாசை, நீயும் வந்திருக்க மாட்டியா, நமக்கு இஷ்ட தேவதையான நீ வந்திருக்க மாட்டியான்ற ஒரு ஆசை. ஆனபடியால் அங்கே போய் பார்த்தோம். தேவி, என்ன ஆச்சரியம், அந்த பிரம்மா ஒரு மனைவியான உன்னையே விட்டுட்டு அந்த யாகத்தை வளர்த்துட்டுருக்கார். அந்த ரிஷிகள் ஆனால் சாவித்திரி தேவியை பக்கத்தில் உட்காந்து வச்சிருக்கா. இதெல்லாம் நமக்கு பொறுக்கலம்மா, உன்னுடைய யசஸுக்கு இது ரொம்ப இழுக்காக இருக்கிறது அப்படின்றபடியாலே உடனே அங்கே திக்கரித்து நம்ம கிளம்பி வந்துட்டோம். உனக்கிட்ட இதை சொல்லி அந்த தேவதைகளெல்லாம் கொஞ்சம் தண்டனை பண்ணணும், தேவதைகளுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றபடியால் வந்திருக்கோம். ஆனபடியால் உனக்கு என்ன தோன்றதோ, உனக்கு எது பிரமாணம்னு தோன்றதோ அதை பண்ணு அப்படின்னு சொன்னவர்கள் மேலே காட்டவே காட்டுறான். தேவதைகளெல்லாம் கொஞ்சம் கொன்னுட்டா பரவாயில்லையே, தேவையில்லையே அப்படின்னு அவளே போட்டு கொடுக்குறான். சரஸ்வதி அந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணினபடியால் ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்தவள் இந்த மாதிரியான விஷயத்தை கேட்ட உடனே தன்னுடைய சக்தியை காட்டணும் அப்படின்றபடியாலே அப்படியே ஆகட்டும், அந்த தேவதைகளை நான் நிரசனம் பண்ணுறேன் அப்படின்னு கிளம்பிட்டா சரஸ்வதி. இது ஒரு பக்கத்தில், அதாவது ஒரு மலைக்கு மேலே போய் அங்கின்னும் தான் பெருகி வரணும் அப்படின்றபடியால் மலை ஏறி நின்றுட்டாள். இது ஒரு பக்கத்தில் நிற்கார். இது நடந்துகிட்டே இருக்கிறச்சே அம்பரீஷர் நாரதரை நிறுத்தி ஒரு கேள்வி கேட்குறார். அதுதான் நாம் அனுபவிக்க வேண்டிய விஷயம். அம்பரீஷர் சொல்கிறார், கிமர்த்தம் முனிஷார்தூலா புரா ருஷ்டா சரஸ்வதி நதீரூபதரா தேவி கதாச்சோத்ஸ்ருஜ்ய பேதசம். எதனாலே இந்த சரஸ்வதி தேவி தன்னுடைய தேவரூபத்தை விட்டுட்டு ஒரு நதி ரூபத்தை எடுத்துட்டு பிரம்மாவை விட்டு இங்கே பெறுகிறா? என்ன காரணம், என்ன கோபம் அவளுக்கு? கேனவா காரணேனேயம் ஜெகத்பூஜ்யா சரஸ்வதி விரோதம் அகமத்பத்யா பிரம்மணா பரமேஷ்டினா. தன்னுடைய கணவனான பிரம்மாவோட எந்த காரணத்துக்காக ஒரு எதிர்ப்பு, ஒரு விரோதத்தை தான் பாராட்டினாள்?
என்ன காரணம்னு தெரியணுமே அப்படின்னு கேட்குறார். ஹந்துமப்யுத்யதா தேவானு பபூவ பபூவ தேவானு பபூவ திதிஜை சஹா அப்படின்னு இந்த தைத்தியர்களோட கூடி தேவதைகளை கொல்லணும் போயிருக்காளே, அப்படி என்ன துவேஷம் இவளுக்கு, இந்த தேவதைகள் மேலே என்ன துவேஷம் அப்படின்னு கேட்குறா. பிராரம்பம் அஸ்வமேதஸ்ய ஜேஷ்டாம் பத்னீம் சரஸ்வதீம் கிமாஹூய விதிச்சக்ரே கிம்வானாஹூய பத்மபூஹு. இந்த யாகம் இருக்கிறது, அஸ்வமேத யாகம் இருக்கிறதே, அதை தொடங்குறச்சு அந்த பிரம்மா சரஸ்வதியை கூப்பிட்டாரா, தன்னுடைய பெரிய பத்னியான அந்த சரஸ்வதியை கூப்பிட்டாரா கூப்பிடலையா, எதனால இப்படி நடந்தது அப்படின்னு கேட்குறா. விக்கிரகஸ்துவனயோ பிரம்மன் திருஷ்யத்தே சுமஹானிவ நால்பேன காரணேனாயம் விக்கிரக பிரதிபாதிமே ஏதது இச்சாமியகம் ஸ்ரோத்தும் வக்துமர்ஹசி மேமுனே. இவா ரெண்டு பேரில் விக்கிரகம்னா அந்த பிரிவு, அந்த பிரிவு ரொம்ப பெருசாக இருக்கும் போல இருக்கிறதே. இதுதான் சாமானியமாக, அதாவது கணவனுக்கும் மனைவிக்கு எங்கே இருந்தாலும் ஒரு சண்டை இருந்தே இருக்கணும், சின்ன சண்டை இருந்துகிட்டே இருக்கும், அது யாரும் தவிர்க்க முடியாது. ஆனால் இவா இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கா அப்படின்னா அந்த அளவுக்கு ஏதோ பெருசாக ஒரு நடந்திருக்கே, என்னன்னு தெரியணுமே, இது சின்னதாக இருக்கிறா தெரியலையே அப்படின்னு கேட்ட உடனே சூத்தர் சொல்கிறார். இந்த மாதிரி அம்பரீஷர் கேட்ட உடனே நாரதர் சொல்கிறார். தஸ்ய தத் வச்சனம் சுத்வா நாரதோ பகவான் ரிஷி விதிவாண்யோர் விரோதஸ்ய காரணம் வக்தும் ஆரம்பத்து. இந்த மாதிரி அம்பரீஷர் நாரதரை கேட்ட உடனே நாரதர் இந்த பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் ஏற்பட்ட ஒரு விவாதம் அதை சொல்ல ஆரம்பித்தார். நாரதர் சொல்கிறார். கதாச்சின் மேரு சிகரே சபாயாங்கமலாசனஹ உபவிஷ்ட சரஸ்வத்யா சார்த்தம் தேவகணீரபி. ஒரு காலத்தில் பிரம்மா அந்த மேரு சிகரத்தில் ஒரு பெரிய சபை, அந்த சபை கூட்டி ரிஷிகள் எல்லாம் இருக்கிறா, தேவதைகள் எல்லாம் இருக்கிறா, அந்த பிரம்மா ஆதிபத்தியத்தை வகித்து அங்கே சரஸ்வதி தேவியோட உட்காண்டிருக்கார். அப்படி உட்காண்டிருக்கிறச்சு உபாசதேச்ச தன் தேவம் தத்திர பிரம்மர்ஷயோபிச்ச காயந்தி தத்திர கந்தர்வாக நிருத்தியந்தி அப்சரசாங்கணாக. அந்த பெரிய ஓலக்கம், ஒரு பெரிய சபை கூடியிருக்கிறது, அந்த இடத்துல இந்த கந்தர்வர்களெல்லாம் பாடுறது என்ன, இந்த அப்சரசுகள் ஆடுறது என்ன, தேவர்ஷிகள் எல்லாம் வேதகோஷம் பண்ணுறது என்ன, இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறச்சே தஸ்மின் காலே சமாஜக்முஹு முனயஸ் தத்திர கேச்சன வாணி பக்தா ஸ்ரீயோ பக்தாக இது துவேதா துஜாதயா. அங்கே தான் வம்ப ஆரம்பிச்சதுன்ற. என்ன ஆரம்பிச்சதுன்னா, அங்கே சில பேர் ரிஷிகள் எல்லாம் உள்ளே வந்தா, நுழைஞ்சா அந்த சபைக்குள்ளே. அந்த நுழைஞ்சவா ரிஷிகள், நாங்களெல்லாம் பரபிரம்மத்தை தேடி போகிறோம் அப்படின்னு இருந்தால் சரியாக இருந்திருக்கோம். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா, எங்களுக்குள்ள ரெண்டு பிரிவு உண்டு, அவெல்லாம் ஒரு கோஷ்டி, நாமெல்லாம் ஒரு கோஷ்டின்னு சொல்லிட்டே உள்ளே வந்தாலும், உள்ளே நுழையச்சவே இந்த மாதிரி அவள் ஒரு கோஷ்டி நான் ஒரு கோஷ்டின்னு சொல்லிட்டு வந்தாலும். என்ன கோஷ்டின்னா, நாங்களெல்லாம் வாணி பக்தர்கள், சரஸ்வதியோட பக்தர்கள், அவளெல்லாம் மகாலட்சுமியோட பக்தர்கள்னு சொல்லிட்டு வந்தாலும். இங்கே தான் ரொம்ப ஆரம்பிச்சதுன்ற அதை சொல்கிறேன். இங்கே தஸ்மின் காலே சமாஜக்புர் முனையா தத்திர கேச்சன வாணி பக்தா ஸ்ரீயோ பக்தாக இது துவேதா த்விஜாதய வாணிமேவோத்தமா உத்தமாம் கேச்சித்து வதந்தி அந்நே ஸ்ரீயம் ததா அப்படின்னு அவளுக்குள்ளே ஒரு போட்டி. இல்லை சரஸ்வதி தான் பெரியவள், இல்லை மகாலட்சுமி தான் பெரியவள் அப்படின்னு அவளுக்குள்ளே போட்டி போண்டே வந்தாள். அதாவது சாமான்யமாகவே இது உண்டு. இப்போது ராமனை ரொம்ப பிடிச்சவா கண்ணனை அவ்வளோவா மதிக்க மாட்டாள். நம்ம ராமன் தான் வசதி அப்படின்வா. கண்ணன் அப்படின்னு இருக்கிறவா அவன் ராமனுக்கு என்ன பெருமை, அவன் ராஜாவாக பிறந்தா, பெரிய அரண்மனையில் பிறந்தா, அவனுக்கு என்ன பெருமை. நம்ம கண்ணன் ஒரு ஜெயிலில் பிறந்தனா அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு காரியங்கள்லாம் பார்த்துருக்கா, அவனுக்கு பெருமை. இந்த மாதிரி இந்த போட்டி நடந்துட்டே இருக்கும். ஆனால் இது வேண்டிய போட்டின்னு வச்சுக்கோங்க. அதாவது பெருமாளுடைய ஒரு அவதாரமா இன்னொரு அவதாரமானா அதை அனுபவிக்கிறது நல்லா இருக்குது. ஆனால் இது வியக்தியை மாறி போச்சோ இல்லையோ, அது வம்பில் போய் முடிஞ்சிடுச்சு. அதை சொல்கிறது, நாங்கள் சரஸ்வதி பக்தர்கள், அவர் லக்ஷ்மி பக்தர்கள்னு வியக்தியே மாறி போச்சோ இல்லையோ, அந்த வியக்தி மாறி போவே ரெண்டு பேருக்கும் அந்த ரெண்டு கோஷ்டிக்கும் அந்த மாதிரி கலகம் ஏற்பட்டுடுத்து. அவள் பேஷண்ட் இருக்கிறச்சே வாக்பக்தாஸ் தாம் பிரசம்சந்தி ஸ்ரீபக்தா ஸ்ரீயமேவகி. இந்த சரஸ்வதி பக்தர்கள் அவளை பெருசாக போத்துறா, அவளை பெருசாக ஏற்றி ஸ்துதி பண்ணுறா. இந்த மகாலட்சுமியுடைய பக்தர்களெல்லாம் அவளை பெருசாக ஸ்துதி பண்ணி ஏற்றுறா. இந்த மாதிரி பிரஷ்டுகாமாச்சதுர்வக்திரம் விவதந்தா பரஸ்பரம் தே திருஷ்டுவா ரிஷிக சர்வே சபாயாம் பத்மசம்பவம் நத்வா பிராஞ்சலயஸ்தத்ரா பப்ரச்சுர் வினயான்விதாக. அவள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டே உள்ளே நுழைஞ்சாலும் இல்லையா, பிரம்மாவுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியல. என்ன நடக்கிறது, எதனாலே இப்படி விவாதம் பண்ணுறீங்கன்னா, அவள் சொன்னாளா, பிரம்மன்னு நமக்கும் அதாவது நம்ம இந்த ரெண்டு கோஷ்டியில் இந்த மாதிரி ஒரு விவாதம் ஏற்பட்டிருக்கிறது, யார் பெரியவர்னுட்டோ. அதனால நமக்குள்ளே இந்த சண்டை ஓயாத சண்டை போயிட்டே இருக்கும், எத்தனை காலமானாலும் போகணும். ஆனபடியால்
உன்னை மத்தியஸ்தம் வச்சு பேசலாம்னு வந்திருக்கோம், நீ தான் தீர்ப்பு சொல்லணும்னு நான் பிரம்மாவுக்கு அப்போ தான் தோணிச்சு. ஐயோ இது இப்படியா வரணும், என்ன தீர்ப்பு சொல்கிறாள். ஒரு பக்கத்தில் மகாலட்சுமி தாயார், அவன் நேர் தாயார், ஒரு பக்கத்தில் லக்ஷ்மி சரஸ்வதி தன்னுடைய பத்னி. இந்த மாதிரி இருக்கச்ச தாயார் பெரியவளா மனைவி பெரியவளா தான் என்னத்த சொல்ல போகிறார். இதை சொன்ன அங்கே மாட்டிக்க போகிறார், அதை சொன்ன இங்கே மாட்டிக்க போகிறார். இந்த மாதிரி கொணந்துச்சிங்களே அப்படின்னு ரிஷிகளை பார்த்து பார்க்குறாரு. தே திருஷ்டுவா ரிஷயः सर्वे सभायां पद्मसंभवं नत्वा प्राञ्जलयस्तत्र प्रप्रचुर विनयान्विताः वयमत्रागता ब्रह्मन् प्रष्टुकामा यथा तथं का श्रेष्ठा श्री सरस्वत्योः एतन्न कथ्यतामिति. இந்த சரஸ்வதி லக்ஷ்மிகளுக்குள்ளே யார் பெரியவர்கள், யார் பெரியவோ நீ தான் சொல்லு அப்படின்னா ஆடிபடுத்து. தைச்ச பிருஷ்டஸ்ததா பிரம்மா சந்திஹானைர் திஜோத்தமைः प्रोवाच निश्चयं तेषां सर्वलोकोत्तमां ब्रह्म. ஆனால் என்னவா இருந்தாலும் தாயார் மகாலட்சுமி தாயார் அவள் ஜகத்துக்கே ஜனனியாக இருக்கிறபடியாலே சரஸ்வதி காட்டிலும் அவளுக்கு வசதி ஜாஸ்தி அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். प्रोवाच निश्चयं तेषां सर्वलोकोत्तमां ब्रह्म ஈசானா சர்வலோகஸ்ய விஷ்ணுபத்னி ஜெகத் பிரசூஹு. அவள் அதாவது மகாலட்சுமி வந்து விஷ்ணுவுக்கே பத்னியாக இருக்கிறா, இந்த ஜகத்துக்கே தான் தாயாராக இருக்கிறா. மாதாதேவி தவசிஜா பகவான் வாசுதேவ பிதாம் என்றார் வேதாந்தாச்சாரியர். அந்த மாதிரி இந்த எம்பெருமான் பிதாவாக இருக்கிறச்சே இந்த மகாலட்சுமி தாயார் ஜகத்துக்கே தாயாக இருக்கிறா. அந்த மாதிரி இருக்கிறவர் மதாதி சர்வதேவானாம் ஆதாராச்ச ஆதி தேவதா. என்னை போல இருக்கிற அத்தனை பேர் தேவதைகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அவள் தான் ஆதாரம், அவள் தான் தாயாக இருக்கிறபடியாலே அவள் தான் ஆதாரம், அவள் தான் அதிதேவத்தை. தத்தோ லக்ஷ்மி சமானாஸ்தி சைவ சர்வோத்தமாமதா அப்படின்னு சொல்கிறார். ஆனபடியால் இந்த மகாலட்சுமிக்கு ஒப்பா வேற யாரையும் சொல்ல முடியாது. அதாவது பெருமாள் வசதியா மனுஷன் வசதியான யார் என்னத்தை சொல்ல போகிறோம். பெருமாள் வசதியாக கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இருந்தானே அப்புறம் அதாவது ரெண்டு மனுஷர்களுக்குள்ளே சொன்னால் ஆமாம் சொல்லலாம். பெருமாளுக்கும் இந்த மனுஷனுக்கும் யார் வசதின்னு சொன்னால் அது எங்கேனோ எடுபடுமா? அந்த மாதிரி மகாலட்சுமிக்கும் சரஸ்வதிக்கும் எங்கேனா போட்டி உண்டா? கிடையவே கிடையாது. அவள் மகாலட்சுமின்ற அங்கே இருக்கா, அத்தனை பெரிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறபடியால் அவள் தான் வசத்தின்னு பெருசாக பறக்கா சொல்லிட்டார். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, சரஸ்வதிக்கு இத்தோட கோபம் வரல. மகாலட்சுமி பெரியவள்னா அவளும் ஒத்துண்டான். அதான் ஆச்சரியம் இல்லை, அதுதான் நல்லதுங்க. அவள் ஒத்துண்டான். ஆமாம்மா இங்கே எனக்கு விவாதம் இல்லை அப்படின்னு அடுத்ததாக இருக்கிறா. வாணி தத் வச்சனம் சுத்வா சவ்ரீளா வாக்கியம் அபுரவேத். அவளுக்கு ஒரு வெக்கம் வந்துடுது. ஐயோ இந்த மாதிரி சபையில் போய் மாமியார் பெரியவளா மருமகள் பெரியவளான்னு கேட்டால் என்னத்தை சொல்கிறது? சபையில் போய் அதாவது தனியாக சண்டை போட்டுக்கிறச்சே நான் நீ அப்படின்னு சண்டை போட்டுக்கலாம். சபையில் கேட்குறச்சே மாமியார் பெரியவா அப்படின்னால குறைஞ்சபட்சம் அதையான சொல்ல வேண்டாமா? அதை சொல்லிட்டா. இந்த சவ்ரீளா அவளுக்கு ஒரு வெக்கம் வந்துடுச்சு. இந்த மாதிரி சபையில் இப்படி கேட்குறாளே இது கூடாது அப்படின்னு நேராக அந்த டாப்பிக்கை மாற்றுட்டா. அவள் ரொம்ப ஆச்சரியமாக பண்ணுறா. மம ஸ்ரேஷ்டம் நதீபியோவா பிரயச்ச கமலோத்பவ. தன்னுடைய கணவனை பார்த்து சொல்கிறா, இங்கே தான் வருது. தன்னோட கணவனை பிரம்மாவை பார்த்து அவள் சொல்கிறா, சரஸ்வதி சொல்கிற வார்த்தை, நான் ஒரு நதியாக பெருகிறேன், நதிகளுக்குள்ளே என்னை ரொம்ப வசத்தியும் சொல்லிடு. நான் வசத்தியாக இருந்துட்டு போகிறேன், மகாலட்சுமியோட எனக்கு போட்டி வேண்டாம், ஏன்னா அது பெரிய இடம், நான் நதிகளுக்குள்ளே சிரேஷ்டமாக இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லுன்னா. அங்கே தான் பெரிய வம்பு ஆரம்பிச்சது. மம ஸ்ரேஷ்டம் நதீபியோவா பிரயச்ச கமலோத்பவ त्वत्प्रसादात् नदीश्रेष्ठां सर्वे संभावन्तुमा सर्वे संभावन्तुमा அப்படின்னு எல்லாரும் உன்னுடைய வாக்காலே சரஸ்வதி நதி தான் இருக்கிறதுலையே ரொம்ப சிறந்த நதி அப்படின்னு மதிக்கட்டும், எனக்கு அந்த மதிப்பு உண்டாகட்டும் அப்படின்னு கேட்ட உடனே இதி சம்பிரார்த்தித்தோ வாண்யா தாம் அநாதிருத்திய பத்மபூஹு முனீனாம் ஸ்ருண்வதாம் தத்ர தத் பக்தானாஞ்ச சந்நிதௌ. இந்த மாதிரி சரஸ்வதி சொல்லிண்டே இருக்கச்சே அவர் அந்த பக்கம் காதே கொடுக்கல, அந்த காதிலே வாங்கிக்கல. உடனே என்ன சொல்லிட்டார், பக்கத்தில் இருந்த ரிஷிகள் எல்லாம் பார்த்து பேச ஆரம்பிச்சுட்டார். யார்? அந்த சரஸ்வதியுடைய பக்தர்கள்னு நின்னால சில ரிஷிகள் அவளை பார்த்து பேச ஆரம்பிச்சுட்டார். நிர்பர்ச்ச வாணியும் சங்கிருத்தா இதம் வசனம் அபுர்வீது. சரஸ்வதி இந்த மாதிரி என்ன சிரேஷ்டம்னு சொல்லு, நதிகளுக்குள்ள சிரேஷ்டம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கச்சே அவளை நிர்பரிச்சு அவளை அப்படியே ஒரு அதாவது கோபத்தால் நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லி இந்த ரிஷிகளோட பேச ஆரம்பிச்சுட்டாராம். ஸ்ரேஷ்டா சர்வநதீனாஞ்ச கங்கா விஷ்ணுபதோத்பவ விஷ்ணுபாதோதக சமம் நபூதம் ந பவிஷ்யதி. கங்கை காட்டிலும் ஒரு நதி உண்டா? ஏன்னா சாட்சாத் அந்த எம்பெருமான் விஷ்ணுவினுடைய பாதத்தால் அதாவது பாதம் கழுவி அவர் திருவடியை கழுவி வந்த தீர்த்தம் இல்லையா அந்த கங்கை. அப்போ விஷ்ணுவினுடைய ஸ்ரீபாத தீர்த்தம், அந்த விஷ்ணுவுடைய ஸ்ரீபாத தீர்த்தமும் வேற ஜலமும் சமானமாக ஆயிடுமா இன்னைக்கானோ அப்படின்னு கேட்டுவிட்டார்.
பெரிய வம்பு அங்கே தான் வந்தது. ஏன்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் வேண்டாம் சண்டை எப்படியோ ஓஞ்சு போயிடும். ஆனால் நாத்தனாரோட வரும் பாருங்கோ, அது எங்கேயோ போய் முடிஞ்சுக்கும். இந்த விஷ்ணுவுக்கு மகள் தானே இந்த கங்கை. அதான் மகள்னா தன்னுடைய திருவடியில்னா பிறந்திருக்கிறவள். இவள் ஒருத்தி சரஸ்வதி, அதாவது பிரம்மா பிரம்மா விஷ்ணுவுக்கு பிள்ளையாக இருக்கிறா. இது நாத்தனாக போயிட்டு இந்த கங்கை. இவள் கூட ஒரு பெரிய வம்பு வந்துடுத்து. அதை காட்டுறாருங்க. சேஷ்டா சர்வநதீனாஞ்ச கங்கா விஷ்ணுபதோத்பவ விஷ்ணுபாதோதக சமம் நபூதம் ந பவிஷ்யதி தத்தோ வாணிபிஷம் கிருத்தா பிரம்மணா பரமேஷ்டினா. நாத்தனாருக்கும் எனக்கும் சாமியத்தை பார்க்க, அதாவது அந்த விஷயத்தை சிரேஷ்டத்தை பார்க்காத அவள் தான் வசதின்னு சொல்லிட்டே என்னம்மா நீ விட்டு கொடுக்கலாம், பெரிய சபையில் நீ எப்படி என்னை விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கோவம் வந்துடுத்து பிரம்மா மேலே. உடனே இந்த சபையை விட்டு கிளம்பி போயிட்டா அப்படின்னு காட்டுறது விஷ்ணு. அதாவது ததோவாணி பிரிஷம் கிருத்தா பிரம்மணா பரமேஷ்டினா பக்தானாம் புரதஸ்வேஷா புரதஸ்வேஷாம் ஏவம் பரிபவே கிருத்தே. தன்னுடைய பக்தர்கள் நிற்கிற இந்த ரிஷிகள் முன்னாடியே இந்த மாதிரி பரிபவம் உண்டாடுத்து அப்படின்றச்சே சரஸ்வதியால் தாங்க முடியலை. சத்ய பிரணம்ய தாத்தாராம் சமுத்தாய வராசனாத்து அந்தர்தானம் கதாதேவி பிராப்தா பூதல மஞ்சசா. உடனே தன்னுடைய பெரிய ஆசனத்தினா எழுந்துட்டா. எழுந்து அந்த பிரம்மாவுக்கு நான் இப்போ கை கூப்புறேன், இனிமே நீ ஆச்சு உன் பாடாச்சுன்னு கிளம்பி போயிட்டான். அந்தர்தானம்னா மறைஞ்சு போயிட்டான். எங்கே போனான்னா பூமிக்குள்ளே போயிட்டான் அப்படின்னு காட்டுறது. கங்கா யமுனையோ சங்கே சுவாம்சபூதாம் நதீம் ததா பிரவிஷ்ய வாணி ராஜேந்திர தத்ரைவன் ஞவசச்சிரம். அந்த கங்கா யமுனைகள் அது எங்கே சேர்றதோ, அதாவது இன்னைக்கு பிரயாகராஜ் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த சேர்ற இடத்துல அந்த 2 நதிகளுக்கு உள்ள அந்தர்வாகினியாக போய் சேர்ந்துட்டா அப்படின்னு காட்டுறது. யதாஸ்வமேதம் ஆஹர்த்தும் ஆரபத் கமலாசனஹா ததாத்தம் ஊச்சுஹு சகிதா சர்வே ஷோடச ரித்விஜா அப்படின்னு. அது என்னைக்கோ நாள் நடந்திருக்கிற விஷயம் அது. இப்போது அஸ்வமேத யாகம் தொடங்கியிருக்காரா இல்லையா பிரம்மா. அந்த அஸ்வமேதம் தொடங்குறாச்சே அந்த ரித்விக்குகளெல்லாம் உட்காந்து சொன்னாளா, பிரம்மன்னு நீ ஏதோ யாகம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறியே, உன்னுடைய பெரிய பத்னி உன் பக்கத்தில் இருக்கணும் தெரியுமா, போய் சரஸ்வதி அழிச்சுவா அப்படின்னாலாம். ஆஹூயதாம் இஹ பிரம்மன்னு தவ பத்னி சரஸ்வதி சமாகதாயாம் தஸ்யாம் ஹி கர்த்தவியம் யதனந்தரம். அவள் வந்தால் தான் மேல்கொண்டு காரியமே. பத்னியே பக்கத்தில் இல்லாத நீ என்ன யாகத்தை பண்ண போகிறேன், உனக்கு யார் அர்ஹதை கொடுத்தா அப்படின்ட்டு அவள் எல்லாம் அதை காட்டுறார். சமாகதாயாம் தஸ்யாம் ஹி கர்த்தவியம் யதனந்தரம் அத ஆஹூயதாம் க்ஷிப்ரம் யக்ஞே பத்னி சரஸ்வதி இது தேஷாம் வச்சஸ்ருத்வா யஷ்டுகாமஹா பிதாமஹ வசிஷ்டம் பிரேஷயாமாச வாணிம் ஆனேத்தும் அஞ்சசா. இந்த மாதிரி இந்த வார்த்தை கேட்ட உடனே பிரம்மா தன்னுடைய பிள்ளையை பார்த்து, தன்னுடைய பிள்ளை வசிஷ்ட ரிஷி, அந்த வசிஷ்டரை பார்த்துட்டு நீ போய் அவள் தாயார் அழிச்சு வா, சரஸ்வதி அழிச்சு வா போ அப்படின்னு அழிச்சுட்டார். அந்த வசிஷ்டரும் வந்தார். வசிஷ்டம் பிரேஷயாமாச வாணிம் ஆனேத்தும் அஞ்சசா கத்வா தத்திர வசிஷ்டோசௌ திருஷ்ட்வா தேவீம் பிரணம்ய ச ஸ்துத்வா பிரம்மண ஆதேசம் தஸ்யை சர்வம் விஜிக்ஞபத். அந்த வசிஷ்டரும் போனார். அந்த திரிவேணி சங்கமத்தில் போய் உடனே அந்த சரஸ்வதியை பார்த்து காலில் விழுந்து சேவிச்சு, தாயே இந்த மாதிரி தகப்பனார் இந்த மாதிரி செய்தி அனுப்பிச்சிருக்கார், ஒரு யாகமா நீர் வரணுமா, கண்டிப்பாக வர்றது அப்படின்னு எல்லாத்தையும் விண்ணப்பிச்சார். விண்ணப்பித்த உடனே நாயாஸ்யாமீதி ச அப்யுக்தோ வாண்யா சங்கிருத்தயா தயா தத பிரணம்ய தாம் தேவீம் புனர்கத்வா யதாகதம். அவளுக்கு ஒரே கோபம். இத்தனை நாள் நான் எங்கே இருக்கேன், எந்த மூலையில் இருக்கேன் கூட திரும்பி பார்க்காதவன் இன்னைக்கு பெருசாக தனக்கு ஒரு யாகம் நடக்கணும்னு உடனே, தனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு என்னை சொல்லி அனுப்புகிறான்னா, நாளை வருதில்லை, நான் இல்லாமல் என்ன யாகம் பண்ணுறானோ பண்ணி தொலையட்டும் அப்படின்னு அனுப்பிச்சுட்டான். வசிஷ்டரை திரும்பி அனுப்பிச்சுட்டார். அந்த சரஸ்வதி அனுப்பிச்சுட்டான். இவர் சரி என்ன பண்ண முடியும், வசிஷ்டரால் என்ன பண்ண முடியும், சொல்கிறதா சொல்லி பார்த்தார். வரலன்னா சரி இது அப்படியே செய்தி கொண்டு தகப்பனாருக்கு சொல்கிறேன் அப்படின்னு அவர் வந்துட்டார். ஞவேதயது பிரம்ம ரிஷி தத் சர்வம் பிரம்மனே ததா. எல்லாம் கொண்டு வந்து தன்னுடைய தகப்பனார் பிரம்மாவுக்கு சொன்னார். தாயார் இந்த மாதிரி கோச்சுட்டு இருக்கா, அவள் வரதா இல்லை அப்படின்னு சொன்ன உடனே வசிஷ்ட வச்சனாத் ஞாத்வா கிருத்தாம் வாணி அநாகதாம் தமூச்சுர் முனைய சர்வே பிரம்மாணம் பிரம்மவாதினஹா. இதெல்லாம் இந்த சரஸ்வதி ரொம்ப கோச்சுட்டு இருக்கா அப்படின்றத வசிஷ்டர் வாயால் எல்லாம் கேட்டு அறிந்தவர்களான இந்த ரித்விக்குகள் எல்லாம் சேர்ந்து இந்த பிரம்மாவுக்கு மேலே ஒரு விஷயத்தை சொன்னார்கள். என்ன சொன்னான்னா, பகவன் பர்த்துராஜ்ஞாம் யா சமுல்லங்கித்தும் இச்சதி தஸ்யா தியாகேன தோஷஸ்யாத் இது வேதானுசாசனம். இந்த கணவனுடைய ஆணையை இதெல்லாம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, பப்ளிக்லலாம் போகிறது. இது இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு. ஆனால் இந்த காலங்களில் அப்படி மாறிடுச்சு. முன்காலங்களில் இதெல்லாம் பார்த்துருந்தா இந்த காலத்தில்
பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்க வேண்டி இருக்கிறது. இருந்தாலும் இது சாஸ்திரம், இது பொய் இல்லை, இது புராணத்தில் இருக்கிற வச்சனம், இருக்கிறபடி சொல்லுன்றிருக்கேன். ஆனபடியால் அந்த தைரியத்தை சொல்லிடுறேன். அதை சொல்கிறாங்க, பகவன் பர்த்துராஜ்ஞாம் யா சமுல்லங்கித்தும் இச்சதி. பிரம்மாவே, இந்த கணவனுடைய ஆணையை யார் மீறி நடக்கிறாளோ அவளை அந்த கணவன் தியாகம் பண்ணணும்னு வேதத்தில் சொல்லி வச்சிருக்கிறது, அவளை விட்டுடணும்னு சொல்லியிருக்கிறது. ஆனபடியால் நீ வேதத்தை அதை பின்பற்றி அந்த சரஸ்வதியை எங்கேயா மறந்து போயிடு, நீ வேற இந்த சாவித்திரியை பக்கத்தில் உட்காத்திக்கோன்னு சொல்லிட்டு அவெல்லாம் தஸ்யாஸ் தியாகேன தோஷஸ்யாத். அதாவது கட்டுண்ட ஒரு பெண் பிள்ளையை கைவிடுறதுன்றது பெரிய தோஷம், அது ஒரு பெரிய பாவம், அது சாமானியமான பாவம் இல்லை. ஏன்னா அக்னி சாட்சியாக மந்திரபூர்வகமாக அந்த அவளுடைய பாரத்தெல்லாம் இவன் ஏற்றுன்னு இருக்கான். ஆனபடியால் சும்மா அப்படி என் இஷ்டம் விட்டுடுறேன் இதெல்லாம் எங்கேயும் சொல்லி வைக்கல. ஆனால் ஒரு சில இடங்களில் தர்மத்தை இவன் பின்பற்ற வேண்டி இருக்க அந்த தர்மத்துக்கு அவள் விருத்தமாக போயிட்டான். அந்த இடத்துல வேதம் அனுசாசனம் பண்ணுறது அவளை அங்கே உட்காத்து தர்மத்தை பின்பற்றுறது தான் முக்கியமே ஒழிய இந்த பத்னி முக்கியம் இல்லை அப்படின்னு. இவளுக்கு பத்னின்னு ஏன் பேர் வந்தது? இப்போ மனைவி இருக்கிறாளே அவளுக்கு பத்னி ஏன் பேர் வந்ததுன்னா, பதிம் நயதி, பதியை தான் அதாவது வழி நடத்துகிறாளா, ஆனபடியால் அவளுக்கு பத்னி அப்படின்னு பேர். பதிம் நயதி அப்படின்னு எந்த வழியில் நடத்துகிறான்னா, ஒரு கால் அந்த பதி கணவனே தர்ம மார்க்கத்தை விட்டுட்டாலும் இவள் சொல்லணுமா, என்ன நீ போடுற ஒரு இது வழி இருக்கிறதே அது தப்பான வழி, அது அதர்ம மார்க்கம், அங்கே நீ போகக்கூடாது, நீ தர்ம பாதையில் நடக்கணும், நீ இந்த மாதிரி தான் நடக்கணும், இதுதான் தர்மம், இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு அவளுக்கு உண்டுன்றது வேதம். அதனாலே அவளுக்கு பேரே பத்னின்னு வச்சுடுத்து. அந்த அளவுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறவள் அந்த பொறுப்பை தான் அந்த கடமை ஆற்றாமல் இருக்கிறது மட்டும் அல்லாமல் அது விருத்தமாக வேற போயிட்டா, அதர்ம மார்க்கத்தில் போயிட்டா. அவளுக்கு வச்சுண்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால் அதை காட்டுறது அந்த தியாகம் பண்ணுறதுல எந்த தோஷமும் கிடையாது, அதர்ம மார்க்கத்தில் போகிறவளை தியாகம் பண்ணுறதுல எந்த தோஷமும் கிடையாது அப்படின்னு வேதானுசாசனம். அப்படி இருக்கிறபடியாலே தர்ம விக்தகரீம் பாரியாம் அசதீம் ச அதிகோபனாம் தியஜேத் தர்மஸ்ய ரக்ஷார்த்தம் ததைவா பிரியவாதினி. தர்மத்தை பண்ணணும் நீ கிளம்பியிருக்க, அந்த தர்மத்துக்கு விருத்தமாக கோபம் படுறேன், தர்மம் நடக்கக்கூடாது, நான் இல்லாமல் எப்படி நடக்கும் அப்படின்னு எல்லாம் வாதாடினா அவளை விட்டு நீ அடுத்த காரியங்கள் பாருப்பா அப்படின்னு வாழா. ஜே தர்மச ரக்ஷார்த்தம், தர்மத்தை ரட்சணம் பண்ணணும்னா ஒரு பத்னியை விடு, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தர்மத்தை காக்கிறதுக்கு அவளை கைப்பிடிச்சா சரி, தர்மத்தை காக்கணுன்றச்சா அவளா தர்மமானா தர்மத்தை கைப்பிடிக்கணும் அப்படின்னு காட்டுட்டா. ததைவா பிரியவாதினி நாகதா கலு சாதேவி தர்மபத்னி சரஸ்வதி சாவித்ரி கல்பியதாம் அத்யா பத்னித்வே தம பத்மஜா. அவெல்லாம் சொல்கிறான், அந்த ரிச்சிகளாக சொன்னாலாம், அவள் சரஸ்வதி வரலைன்னா சாவித்ரின்னு ஒருத்தி இருக்காளோ இல்லையோ அவளை பத்னி ஸ்தானத்தில் ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி. இத்யுக்தோ முனிபிர் பிரம்மா ததேதி பிரீத்தமானசா சாவித்ரியும் கல்பயாமாசா பத்னித்வே யஜ்ஞகர்மணி. அவள் கல்பயாமாசான்னா அப்போ புதுசாக கல்யாணம் பண்ணான்னு அர்த்தம் இல்லை, அவள் ஏற்கனவே சின்ன பத்னி, அதாவது பெரியவள் இருக்கிறச்சே சின்னவள் யஜ்ஞத்துக்கு உட்கார்றது இல்லை, பெரியவளுக்கு தான் முதல் அதாவது ஆத்தியத்தை. இருந்தாலும் அவள் இல்லாதபடியாலே அந்த இடத்துக்கு பெரியவளுடைய ஸ்தானத்துக்கு இவளை உட்காத்துட்டா. அதை காட்டுறதுங்க. இத்யுக்தோ முனிபிர் பிரம்மா ததேதி பிரீத்தமானசா சாவித்ரியும் கல்பயாமாச பத்னித்வே யஜ்ஞகர்மணி ஏத்தத்தே கதிதம் ராஜன் வாணியாக கோபஸ்ய காரணம். இதுதான் அம்பரீஷரே அந்த பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் அந்த பிணக்கு ஏற்பட்ட காரணம். சரஸ்வதிக்கு கோபம் இதனாலே தான். இங்கே தேவதைகள் மேலே ஏன் கோபம் அப்படின்னாக்கா, அந்த தேவதைகளும் அதே சபையில் உட்காந்துருந்தாலும் இல்லையோ அவளை கலப்பி அனுப்புறச்சே அந்த கங்கையே பெரியவள் அப்படின்னு சொல்கிறச்சே தேவதைகளும் அங்கே உட்காண்டிருந்தா, ரிஷிகள் உட்காண்டிருந்தா, பிரம்மா உட்காண்டிருந்தார், ஒருத்தர் வாய் திறக்கலையே, இவள் பரமா ஒருத்தர் வாய் திறக்கலையே அப்படின்ற ஒரு வேதனை அவள் கிளம்பி போயிட்டான்ற அந்த சரித்திரத்தை பூர்த்தி சொன்னார். ததசமுத்ஸ்ருஜ்ய விதி சரஸ்வதீம் அநாகதாம் அத்வர கர்மதீட்சிதா சகார யஜ்ஞம் விதிவத்தயா வினா ஜனார்தனாவேக்ஷண சௌக்கியவலாலசா. இந்த பிரம்மாவுக்கு இதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை, இது சண்டை போட்டா என்ன விட்டா என்ன இது பற்றி கவலை இல்லை. அவருக்கு என்ன, எம்பெருமானை இப்போ நான் பார்த்தாகணும், அதுக்கு நான் இந்த யஜ்ஞம் பண்ணி ஆகணும். ஏன்னா பெருமாளை நியமிச்சிருக்கார். இதை ஞாபகம் படுத்திக்கிறது எங்கே பிரயாகத்தில் பிரம்மாவே அதாவது பெருமாளை நியமிச்சிருக்கார், நீ போய் ஒரு அஸ்வமேதத்தை பண்ணு, நான் அவனுக்கு காட்சி அளிக்கிறேன். அவர் சொன்னதுக்கு அப்புறம் இது என்ன தர்மம் அதர்மம், இது இப்போ நான் வரேன் நீ வரதில்லை நான் வரேன் கோபம் இதெல்லாம் நீ வச்சுட்டு பிரம்மா அதை பற்றி கவலைப்படல. உன் கோபம் ஆச்சு நீ ஆச்சு எங்கேயான பழத்தோலை அப்படின்னு நீங்கள் பக்கத்தில் சாவித்திரி உட்காந்துட்டு
தான் பெருமாளை பார்க்கணும்னு ஆரம்பிச்சு இந்த யஜ்ஞத்தை ஆரம்பிச்சுட்டார். இதுதான் நடந்ததுன்னு முன் சரித்திரத்தை சொல்லிட்டார். இதுவரைக்கும் பிரசங்காத்து வந்த முன் சரித்திரம். இப்போ தொடர்ந்து எங்க விட்டோம்? சரஸ்வதி கோபத்தோட மலையேறி நிற்கிறான்னு சொன்னார் இல்லையா? அங்கின தொடர்ந்து அடுத்த சரித்திரத்தை அடுத்த அத்தியாயத்தில் சொல்ல போறார். அது என்னன்றதை நாளைய தினம் பார்க்க பிரார்த்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.